welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ first standard இங்கிலீஷ்ல இருக்க ஸ்டோரி டைம் தான் பார்க்க போறோம். ஸோ யூனிட் 1ல இருக்க about me அப்படின்ற யூனிட்ல ஸ்டோரி டைம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்க ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சிம்பா அண்ட் சின்னு. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து நான் ஷார்ட்டாக உங்களுக்கு நரேட் பண்ணுறேன். சிம்பா அப்படின்றது வந்து ஒரு லயன். ஸோ இந்த லயன் நேம் தான் சிம்பா. ஸோ இது வந்து ஒரு மரத்துக்கடியில் வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. அதோடைய ஐஸை க்ளோஸ் பண்ணி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ சின்னு யாருன்னா வந்து இந்த மவுஸ் தான் வந்து சின்னு. ஸோ இந்த மவுஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா தூங்கிட்டு இருக்க சிம்பாவோடைக்கு பின்னாடி வந்து குதிச்சு விளையாண்டுட்டுருக்கு. ஸோ சின்னு டச்சஸ் சிம்பாஸ் நோஸ். ஸோ என்னாச்சுன்னா சின்ன இருக்காலையே அவன் போய் சிம்பாவோடைய நோஸை வந்து டச் பண்ணி அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டான். ஸோ சிம்பா ஓப்பன்ஸ் his big eyes. He catches the சின்னு with his paw. சின்னு cries. ஸோ இதனால் சிம்பா கோவப்பட்டு எந்திரிச்சிட்டான். அவனுடைய பெரிய கண்ணை முழிச்சு பார்க்குறான். பார்த்தோன்னே இந்த சின்னு வந்து கையில் பிடிச்சி ஸ்பாவ் அப்படின்னா அதோடைய பாதம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த சின்னு வந்து சிம்பாவை பிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சிம்பா வந்து சின்னுவை வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து சிம்பா வந்து கையை வந்து ரிலீஸ் பண்ணவும் இந்த சிம்பு வந்து எஸ்கேப் ஆகி வேகமாக ஓடிடுச்சு. ஸோ ஒரு நாள் என்னாச்சுன்னா இந்த சிம்பா இருக்கா இல்லையா, அவன் மேலே வந்து ஒரு ஹண்டர் வந்து நெட்டை போட்டுட்டான். ஸோ நெட்டில் வந்து மாட்டிக்கிச்சு சிம்பா. ஸோ இந்த டைம் வந்து சின்னு வந்து அந்த நெட்ஸை வந்து கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஸோ சின்னு வந்து ஈஸியாக அவனுடைய டீத்தை வச்சு அந்த நெட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி சிம்பா வந்து காப்பாற்றிடுறான். ஸோ சிம்பா என்ன சொல்கிறேன்னா சிரிக்கிறான், ஹான்னு சொல்லி சிரிக்கிறான். சிரித்தோடனே அவங்க ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே எல்லாத்துக்கூடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்கள வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஜாயின் த டாட்ஸ் அண்ட் கலர் த பிக்சர். ஸோ இந்த டாட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பாவும் சின்னுவும் கிடைப்பான். ஸோ அவங்கள வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ கீழே என்ன சொன்னால் பாயிண்ட் டு த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிற பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம டச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு த சிம்பாஸ் நோஸ். ஸோ சிம்பா தான் இவன். சிம்பாவோட நோஸை டச் பண்ண சொல்கிறாங்க. சிம்பாவோட நோஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட் டு சின்னூஸ் இயர். சின்னூஸ் இயர் எங்கே இருக்குது, சின்னோட காது இங்கே இருக்குது. ஸோ இங்கே தான் பாயிண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், பாயிண்ட் டு சிம்பாஸ் லெக். ஸோ சிம்பாவோட லெக் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க, இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் டு சின்னூஸ் மவுத். சின்னூஸோடைய மவுத் எங்கே இருக்குது, ஸோ இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் டு சிம்பாஸ் ஐஸ். ஸோ சிம்பாவோட ஐஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பாயிண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லிசன் அண்ட் டூ. ஓப்பன் யுவர் ஐஸ், டச் யுவர் நோஸ், ஷேக் ஹேண்ட்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டு யூ. ஸோ உங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணணும், உங்கள் நோஸை வந்து டச் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் ஹேண்ட் ஷேக் கொடுக்கணும். ஸோ இதை வந்து பண்ணணும், அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லிசன் அண்ட் டூ கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணணும். டச் யோர் ஹெட் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் உங்கள் ஹெட்டை டச் பண்ணணும். கிளாப் யோர் ஹேண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹேண்ட்ஸை கிளாப் பண்ணணும். ஜம்ப் ஆன் யோர் லெக்ஸ். உங்கள் லெக்ஸை வச்சு நீங்கள் ஜம்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டேப் யோர் ஃபீட். ஸோ ஃபீட்டை வந்து இந்த கேர்ள் டேப் பண்ணுறாலையா, ஸோ அந்த மாதிரி டேப் பண்ணணும். ஸ்னாப் யோர் ஃபிங்கர். ஸோ இந்த கேர்ள் ஸ்னாப் பண்ணுறாங்களே ஃபிங்கர்ஸ், சொடக்கு போடுறது சொல்கிறாங்களே, ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜாயின் த லைன்ஸ் அண்ட் ட்ரா த சேம் பேட்டர்ன் ஆஸ் யூ see in the bubble. ஸோ இந்த பபிள் வந்து நம்ம ஜாயின் பண்ணனா ஸோ இங்கே போகும். ஸோ இங்கே என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே பேட்டர்ன் தான் நம்ம இதுக்கு கொடுக்கணும். ஸோ இங்கே ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது, நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த லைனை நம்ம ட்ரா பண்ணிகிட்டே போனால் நமக்கு இந்த பபிள் கிடைக்கும். ஸோ இங்கே என்ன இருக்கோ ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஐயன் இப்போ இந்த க்ரீன் கலர் எங்கே போகுதுன்னு பார்த்து போனால் நமக்கு வந்து இங்கே பாக்ஸாக ஃபில் பண்ணணும். ஸோ அதை சொல்லியிருக்காங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாப் அண்ட் சே சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சாங் வந்து நம்ம கிளாப் பண்ணிகிட்டே பாடணும். ஸோ வாங்க பாடலாம். ஏபிசி கிளாப் கிளாப் கிளாப், ஏபிசி கிளாப் கிளாப் கிளாப், டிஇஎஃப் டேப் டேப் டேப், DEF tap tap tap, GHI look at me, GHI look at me, JKL turn around well, JKL turn around well, MNO here we go, MNO here we go,
PQR, say it loud. PQR, say it loud. STU, 1 2 3. STU, 1 2 3. VWX, YZ. VWX, YZ. A to Z. A to Z. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கிளாப் பண்ணி அதை வந்து பாடணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த லெட்டர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மை நேம் இஸ் A, மை நேம் இஸ் B. We have a name, we have a sound. Can you make my sound? Can you say my name? See you again அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய நேம் வந்து A, இதோட நேம் B. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்துக்கு A, Bன்னு சொல்லி அதோடைய சவுண்ட்ஸ் இருக்கா, நீங்கள் என்னுடைய சவுண்ட்ஸை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ A, B, see you again மாதிரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏவும் பியும் கிளம்பிட்டாங்க இந்த கிட்ஸ் கூட விளையாண்டுட்டு. நெக்ஸ்ட் ஃபன் வித் லெட்டர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபன் வித் லெட்டர்ஸில் நம்ம பார்க்க போகிற லெட்டர்ஸ் வந்து A and B. ஸோ A for apple, A for ant, A for eggs, A for arrow. ஸோ இது வந்து நீங்களும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் B for bat, B for ball, B for bag and B for bus. ஸோ இதை வந்து மறுபடியும் சொல்லுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Circle the correct pictures for the letters. ஸோ A for arrow, A for ant. ஸோ கரெக்டாக இது ஏல ஆரம்பிக்கிறது வந்து ஆண்ட்டும் ஆரோவும் தான். ஸோ இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். B for bag. ஸோ பேக்கை வந்து ரவுண்ட் பண்ணிக்கணும். B for bus. ஸோ இதுதான் பியில் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ரீட் த ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் கலர் த பிக்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, ஆப்பிள். A for apple. ஸோ ரெட் கலரில் கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்ஸ், A for ஆக்ஸ். ஸோ ஆக்ஸை வந்து கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் B for ball, B for bat. அகெயின் மேட்ச் த பிக்சர்ஸ் வித் த லெட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ A கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க. ஸோ ஏக்கு எதெல்லாம் வரும், ஆப்பிள் அண்ட் ஆக்ஸ். A for apple, A for ant, A for axe. நெக்ஸ்ட் பிக்கு பாருங்கள். B for bat, B for bus, B for ball. ஸோ அந்த பிக்சருக்கு வந்து லைன் ட்ரா பண்ணி மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ். இந்த லைன் மேலேயே நீங்கள் A போடணும். A போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். A, A, A. அகெயின் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மால் A. அகெயின் கேபிட்டல் B கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாட்டர் லைன் மேலேயே நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்மால் B கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாங் டைம் கொடுத்துருக்காங்க. ஷேக் அண்ட் ஜம்ப். ஸோ இந்த சாங் டைம் பார்க்கலாம். ஸோ இந்த ஷேக் அண்ட் ஜம்ப் அப்படின்ற போயம் இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? திஸ் இஸ் மை ஹெட், ஷேக் ஷேக் ஷேக். திஸ் இஸ் மை ஹெட், ஷேக் ஷேக் ஷேக். These are my eyes, blink blink blink. These are my eyes, blink blink blink. This is my nose, sniff sniff sniff. This is my nose, sniff sniff sniff. These are my ears, pull pull pull. These are my ears, pull pull pull. This is my stomach, rub rub rub. This is my stomach, rub rub rub. These are my legs, jump jump jump. These are my legs, jump jump jump. ஸோ சூப்பராக பாடினீங்க. ஸோ இதே மாதிரியே நீங்களும் டெய்லி பாடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ராக்டிஸ் டைம் கொடுத்துருக்காங்க. கலர் த பிக்சர், மேட்ச் த பார்ட்ஸ் ஆஃப் பாடி. ஸோ இந்த பிக்சரை வந்து நீங்கள் அந்த பாய்க்கு ட்ரெஸ் கலர் எல்லாமே நீங்கள் பண்ணணும். கலர் பண்ணிவிட்டு எந்தெந்த பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஸ் கண்ணுக்கு நேராக நம்ம லைன் ட்ரா பண்ணணும். ஐ. நெக்ஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் வந்து மேட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆர்ம்ஸ். ஸோ ஆர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ம்ஸ்க்கு வந்து நேராக நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லெக். ஸோ லெக்குக்கு ஒரு லைன் போடுங்க. அகெயின் டிசைன் அண்ட் கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த பிக்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம சிரிக்கிற பொம்மைக்கு க்ரீன் கலர் அடிக்கணும் ஸ்மைலிக்கு. ஸோ அந்த பிக்சரில் வந்து ராங்காக கொடுத்துருந்தாங்கன்னா ரெட் கலரில் சேட் எமோஜிக்கு வந்து நம்ம கலர் பண்ணணும். ஸோ வாங்க கலர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் வந்து 2 கையை தூக்கியிருக்காங்க இல்லையா. ரோஜா ரைஸ் ஹர் ஆர்ம்ஸ். ஸோ அவங்களுடைய ஆர்ம்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து எஸ் கரெக்ட். ஸோ அப்போ வந்து க்ரீன் கலர் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாபு பிஞ்சஸ் இஸ் நோஸ். பாபு வந்து அவனுடைய மூக்கை கீழ்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ, பாபு வந்து இங்கே ஜம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தப்பு. ஸோ தப்புனா நம்ம என்ன பண்ணணும், அந்த சேடான எமோஜியை கலர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாமு டச்சஸ் இஸ் ஹெட். ஆமாம், சாம் வந்து அவனை ஹெட்டை தான் டச் பண்ணுறான். ஸோ இஸ் கரெக்ட். ஸோ க்ரீன் கலரில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அஸா ஓப்பன்ஸ் ஹர் மவுத். எஸ், அவள் வந்து அவளுடைய மவுத் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் என்ன பண்ணணும், எஸ். இப்போது க்ரீன் கலரில் அடிங்க. நெக்ஸ்ட் ஃபான் வித் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர்ஸ் நமக்கு சி அண்ட் டி. ஸோ இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அங்கே சி அண்ட் டி படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் சி, கேபிட்டல் சி அண்ட் ஸ்மால் சி. ஸோ சி ஃபார் கப், சி ஃபார் கேப், சி ஃபார் கேட், சி ஃபார் கேரட். ஸோ இந்த மாதிரி நீங்களும் திருப்பி சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டி ஃபார் டோர், டி ஃபார் டாங்கி, டி ஃபார் டக் அண்ட் டி ஃபார் டாக். ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணிக்கோங்க. அகெயின் ப்ராக்டிஸ் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லுக் அட் த கலர் ஆஃப் த பீஸ் அண்ட் கலர் தி லெட்டர்ஸ். ஸோ நமக்கு இங்கே சிக்கு வந்து பர்பிள் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாக்ஸில் எங்கெங்கே சி இருக்கோ அதெல்லாம் பர்பிள் கலர் நீங்கள் அடிக்கணும். ஸோ 1 2 இது 2 பர்பிள் கலர். நெக்ஸ்ட் பி லெட்டர்ஸ்க்கெல்லாம் க்ரீன் கலர் அடிச்சிருக்கோம். க்ரீன் கலர் அடிக்கணும். அகெயின் பாருங்கள் டி. ஸோ டி இருக்க லெட்டர்ஸில் எல்லாமே நம்ம ப்ளூ கலர் அடிக்கணும். ஸோ ப்ளூ கலர் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் வந்து ஏ இருக்க இடத்துலலாம் நம்ம வந்து ரெட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் த கரெக்ட் லெட்டர் ஃபார் ஈச் பிக்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்னா சி ஃபார் கேட். ஸோ சியை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோர் கொடுத்துருக்காங்க. டோருடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, டி ஃபார் டோர். ஸோ டியை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரட், சி ஃபார் கேரட். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, சி. ஸோ சியை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாக், டி ஃபார் டாக். டாகோட ஸ்பெல்லிங் டி. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் டி. ஸோ டியை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரா லைன்ஸ் டு மேட்ச் த லெட்டர்ஸ். ஸோ கேபிட்டல் லெட்டரையும் ஸ்மால் லெட்டரையும் நம்ம இப்போ மேட்ச் பண்ணணும். ஸோ கேபிட்டல் சி, ஸ்மால் சி, கேபிட்டல் பி, ஸ்மால் பி, கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஏ, கேபிட்டல் டி, ஸ்மால் டி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் த லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் சி அண்ட் ஸ்மால் சி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைன் மேலேயே நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அந்த லைன் மேலேயே நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எழுதிடுவீங்க. ஸோ அதே மாதிரி கேபிட்டல் டி, ஸ்மால் டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைனை ஃபாலோ பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள், லுக் சே டூ அப்படின்ற எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களாம் எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா? ஸோ எப்படி பண்ணணும்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியே பார்த்து நீங்களும் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், கிளாப் யோர் ஹேண்ட்ஸ். ஸோ இந்த பாய் என்ன சொல்கிறான்னா கிளாப் யோர் ஹேண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். பெண்ட் யோர் நீஸ், உங்களுடைய முட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த பாய் பண்ணுறால இந்த பிக்சரில் அந்த மாதிரி நீங்களும் பண்ணணும். நெக்ஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் யோர் மவுத். மவுத்தை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த கேர்ள் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. மூவ் யோர் ஐஸ் ஃப்ரம் சைட் டு சைட். ஸோ உங்கள் கண் எடுத்து இந்த சைடும் என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பாய் இருக்காரையா, அவர் டச் யோர் டோஸ். உங்களுடைய பாதத்தை கால் கீழே உட்காந்து உங்கள் கால்களை நீட்டி உங்கள் ஹேண்டை வந்து டச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்கள மாதிரியே நீங்களும் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இந்த பிக்சர் பார்த்து டெய்லியும் பண்ணுங்கள். ஸோ கீழே பாருங்கள், இன்னும் நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. பிஞ்ச் யோர் நோஸ், உங்கள் நோஸை வந்து கிள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாய் கிள்றாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி கிள்ளணும். நெக்ஸ்ட்டு ஸ்னாப் யோர் ஃபிங்கர்ஸ். ஸோ நம்ம சொடக்கு போடுவோம் இல்லையா கையில், 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் சொல்லிட்டு, அந்த மாதிரி ஸ்னாப் யோர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேர்ள் பண்ணுற மாதிரி. அகெயின் புல் யோர் இயர்ஸ். ஸோ உங்களோட இயர்ஸை வந்து நல்லா பிடிச்சு இழுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் பாருங்கள், ரைஸ் யோர் ஆர்ம்ஸ். உங்கள் ஆர்ம்ஸை வந்து ரைஸ் பண்ணும், 2 கைகளையும்
மேலே தூக்கணும். டேப் யோர் ஹெட். ஸோ உங்களுடைய ஹெட்டை வந்து டேப் பண்ணணும். ஸோ டேப் யோர் ஹெட். ஸோ உங்களோட ஹெட்டை வந்து இப்படி டேப் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கேர்ள் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸசைஸ் நீங்களும் ரெகுலராக பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபன் வித் லெட்டர்ஸ். ஸோ இந்த வாட்டி வந்திருக்க லெட்டர்ஸ் வந்து E and F. ஸோ E for egg, E for engine, E for elephant. ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் F for frog, F for fish, F for fan. நெக்ஸ்ட் G கொடுத்துருக்காங்க. G for goat, G for girl and G for grapes. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் த பிக்சர்ஸ் ஃபாலோயிங் த கலர்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லெட்டர்ஸ்க்கெல்லாம் இந்த கலர்ஸ் அடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் இ கொடுத்துருக்காங்க. ஸ்மால் இக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஸோ எங்கெங்கே ஸ்மால் இ இருக்கோ அங்கே வந்து ப்ளூ கலரில் கலர் பண்ணிக்கோங்க. ஸோ 1 2. ஸோ இங்கே வந்து ப்ளூ கலரில் கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஜி. கேபிட்டல் ஜிக்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் ஜி இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே க்ரீன் கலரில் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஃப். கேபிட்டல் எஃப்க்கு வந்து நமக்கு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் எஃப் இருக்க இடத்துலலாம் நம்ம எல்லோ கலரில் கலர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எஃப். ஸோ ஸ்மால் எஃப்க்கு வந்து ப்ரௌன் கலர். ஸோ ஸ்மால் எஃப் இருக்க இடத்துல நம்ம ப்ரௌன் கலரில் கலர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வயலட் கலர். ஸ்மால் ஜிக்கு வயலட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால் ஜி இருக்க இடத்துலலாம் நீங்கள் வயலட் கலரில் பெயிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இ கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் இ. கேபிட்டல் இக்கு வந்து நம்ம பிங்க் கலர். ஸோ பிங்க் கலரை வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கலர் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா மேட்ச் த லெட்டர் டு தி கரெக்ட் பிக்சர். ஸோ கரெக்டான லெட்டரை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் இருக்குது. எஃப் ஃபார் ஃப்ராக். ஸோ கேபிட்டல் எஃப் அண்ட் ஸ்மால் எஃப். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ். ஸோ கிரேப்ஸ் கொடுத்துருக்கோம். G for grapes, capital G, small g. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலஃபண்ட் கொடுத்துருக்காங்க. E for elephant, capital E and small eயோட மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் த லெட்டர்ஸ். ஸோ ப்ராக்டிஸ் செஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லைன் மேலே நீங்கள் கேபிட்டல் இ, ஸ்மால் இ, கேபிட்டல் எஃப், ஸ்மால் எஃப், கேபிட்டல் ஜி, ஸ்மால் ஜி. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மை பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டிக் த பிக்சர் of the things that start with C, D. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பிக்சர் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை வாங்கி வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ சியில் ஆரம்பிக்கிற ஏதாவது ஒன்று. ஸோ நம்ம C ஃபார் கேக். ஸோ கேக் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ டிக்கு பார்த்தீங்கன்னா டக் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டிக்கர் வாங்கி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா டாக் ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஐம் அனிதா, ஐம் அ கேர்ள், ஐம் இன் கிளாஸ் 1, ஐ லைக் மை கிளாஸ். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய நேம் போட்டு நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ லைக் ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஐ எம் சரண், ஐ எம் அ பாய், ஐ எம் இன் கிளாஸ் 1, ஐ லைக் மை கிளாஸ். ஸோ இந்த மாதிரி நீங்களும் மாற்றி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாப் அண்ட் சே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போயமை வந்து நம்ம கிளாப் பண்ணிகிட்டே வந்து பாடணும். ஸோ லுக் அட் மீ அப்படின்ற போயமை நம்ம பாடலாம். லுக் அட் மை ஹெட், லுக் அட் மை ஐஸ், லுக் அட் மை ஹெட், லுக் அட் மை ஐஸ், லுக் அட் மை நோஸ், லுக் அட் மை இயர்ஸ், லுக் அட் மை நோஸ், லுக் அட் மை இயர்ஸ், லுக் அட் மை மவுத், லுக் அட் மை டீத், லுக் அட் மை மவுத், லுக் அட் மை டீத், look at my hand, look at my fingers, look at my hand, look at my fingers, look at my feet, look at my toes, look at my feet, look at my toes, look at all my, look at all of me, look at all of me. ஸோ இந்த சாங்கை வந்து நீங்கள் கிளாப் பண்ணிகிட்டே பாடணும். ஸோ சூப்பராக பண்ணீங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபன் வித் லெட்டர்ஸ். ஸோ இந்த வாட்டி எந்த லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெச், ஐ அண்ட் ஜே. ஸோ இந்த 3 லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெச். ஹெச் ஃபார் ஹேட், ஹெச் ஃபார் ஹென், ஹெச் ஃபார் ஹார்ஸ். நெக்ஸ்ட்டு ஐ கொடுத்துருக்காங்க. ஐ ஃபார் இன்செக்ட், ஐ ஃபார் இந்தியா, ஐ ஃபார் இங்க். நெக்ஸ்ட்டு ஜே கொடுத்துருக்காங்க. ஜே ஃபார் ஜீப்,
J for Jack, J for Jasmine and J for jackfruit. So next practice time கொடுத்திருக்காங்க. Color the first letter of the each picture. ஸோ இந்த பிக்சரோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம கலர் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஹேட். ஸோ ஹேட்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஹெச். ஸோ இப்போ ஹெச்சை வந்து நம்ம கலர் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஐ. ஸோ ஐயை வந்து நம்ம கலர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஜாக் ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாக் ஃப்ரூட்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஜே. ஸோ ஜேவை வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஸோ சர்க்கிள் த கரெக்ட் பிக்சர் ஃபார் ஈச் லெட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான பிக்சரை வந்து அதுக்கான ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்க பிக்சரை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஜே. ஸோ ஜேல என்ன இருக்குது? ஜக் இருக்குது. ஸோ ஜக்கை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ ஐயில் என்ன இருக்குது? இங்க் இருக்குது. ஸோ இங்கை நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹெச் இருக்குது. ஸோ ஹெச் ஃபார் ஹார்ஸ். ஸோ ஹார்ஸை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரா த லைன்ஸ் டு மேட்ச் த லெட்டர். ஸோ மேட்ச் ட்ராயிங்க்கும் லெட்டர்ஸ்க்கும் நம்ம மேட்ச் பண்ணணும். ஹெச், ஸ்மால் ஹெச், கேபிட்டல் ஹெச் இருக்கா? ஸோ ஸ்மால் ஹெச்சுக்கு நம்ம லைன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்க் ஐ அண்ட் ஸ்மால் ஐ இன்செக்ட். ஸோ இது ரெண்டுக்கும் மேட்ச் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் ஜே அண்ட் ஸ்மால் ஜே. ஸோ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் த லெட்டர்ஸ். ஸோ ஹெச், ஐ, ஜே இது மூணுக்கான லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாட்டட் லைன் மேலேயே நீங்கள் உங்கள் பென்சிலை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டான லெட்டர்ஸ் கிடச்சிரும். கேபிட்டல் ஹெச், ஸ்மால் ஹெச், கேபிட்டல் ஐ, ஸ்மால் ஐ, அகெயின் கேபிட்டல் ஜே, ஸ்மால் ஜே. ஸோ இதை வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சூஸ் அண்ட் ரைட் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த பிக்சர். ஸோ இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிறதுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எதுன்னு நம்ம மார்க் பண்ணி அதை வந்து இந்த பாக்ஸில் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு எலஃபண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எலஃபண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? இ. இ ஃபார் எலஃபண்ட். ஸோ இதை வந்து மார்க் பண்ணி இந்த பாக்ஸில் இன்னு எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேரட்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்னா சி. சி ஃபார் கேரட். ஸோ சியை வந்து இந்த பாக்ஸில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் கொடுத்துருக்காங்க, இல்லை ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச் ஃபார் ஹவுஸ். ஸோ ஹெச் ஃபார் ஹவுஸ், ஹெச் எழுதிக்கோங்க. அகெயின் ஜாக் ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க. ஜே ஃபார் ஜாக் ஃப்ரூட். ஸோ ஜே வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோட், ஒரு ஜி ஃபார் கோட். ஸோ ஜி எழுதிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மேஜிக் மிரர் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மிரருக்கு முன்னாடி போய் நின்று நீங்களே திஸ் இஸ் மை ஹெட், நீங்களே திஸ் இஸ் யோர் ஹெட். ஸோ அது உன்னோடையது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரி நீங்களே கண்ணாடி முன்னாடி போய் இது உங்களுடைய ஹெட், இதுதான் என்ன, மை நோஸ், திஸ் இஸ் மை நோஸ் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிசன் அண்ட் ரிப்பீட் ஆஃப்டர் யோர் டீச்சர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை பார்த்து ரிப்பீட் பண்ணணும் உங்கள் ஸ்டாஃப் சொன்னதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு பொருள் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா நம்ம திஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே ஒரு பொருள் தூரமாக இருந்துச்சுன்னா நம்ம தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது இந்த ஆப்பிள் வந்து பக்கத்துலேயே இருக்குது. ஸோ என்ன சொல்லணும்? திஸ் இஸ் அன் ஆப்பிள். ஸோ நான் சொல்ல பின்னாடியே சொல்லுங்கள், திஸ் இஸ் அன் ஆப்பிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ பால். ஸோ இந்த பால் வந்து ரொம்ப தூரமாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? தட் இஸ் அ பால். ஸோ ஏன்னா தூரமாக இருக்கும்போது நம்ம திஸ் யூஸ் பண்ணக்கூடாது, தட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தூரமாக இருக்கிறதுனால தட் இஸ் அ பால். ஸோ ரிப்பீட் பண்ணுங்கள், தட் இஸ் அ பால். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அ கார். ஸோ கார் பக்கத்தில் இருக்கு இல்லையா? ஸோ ரிப்பீட் பண்ணுங்கள், திஸ் இஸ் அ கார். ஸோ நான் அந்த ஹேட் பாருங்கள் ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ அப்போ தட் யூஸ் பண்ணும், தட் இஸ் அ ஹேட். ஸோ ரிப்பீட் பண்ணுங்கள், தட் இஸ் அ ஹேட். அண்ட் திஸ் இஸ் அ ஜீப். ஸோ பக்கத்தில் இருக்கிறதுனால திஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், திஸ் இஸ் அ ஜீப். தட் இஸ் அ டாக். டாக் ரொம்ப தூரம் இருக்குல்லையே. ஸோ தட் இஸ் அ டாக். ஸோ ஃபன் வித் லெட்டர்ஸ் அகைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபன் வித் லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கே, எல் அண்ட் எம். ஸோ இந்த 3 லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கே, கேபிட்டல் கே, ஸ்மால் கே. கே ஃபார் கிங், கே ஃபார் கீ, கே ஃபார் கிட்டன் அண்ட் கே ஃபார் கைட். ஸோ நெக்ஸ்ட் எல் பாருங்கள், கேபிட்டல் எல், ஸ்மால் எல். எல் ஃபார் லயன், L for ladder, L for lock and L for leaf.
ஸோ அகைன் எம் பாருங்கள், கேபிட்டல் M, ஸ்மால் m. M for mouse, M for mango, M for monkey and M for mat. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் டைம் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் த சேம் லெட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 3 லெட்டர், இதுக்கு எந்தெந்த லெட்டர் சேமாக இருக்கோ அதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் எல் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோடைய சிமிலரான லெட்டர், இங்கே ஒரு எல் இருக்குது, இங்கே ஒரு எல் இருக்குது, மொத்தம் 3 எல் இருக்குது. ஸோ ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம். ஸோ இங்கே ஒரு எம், எம். நெக்ஸ்ட்டு கே கொடுத்துருக்காங்க. 1 2 3 3 கே இருக்குது. ஸோ இதெல்லாம் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் ஆல் தி லெட்டர்ஸ் தட் மேட்சஸ் த பிக்சர். ஸோ என்னென்ன லெட்டர் இந்த பிக்சருக்கு வந்து ஒரே மாதிரியே இருக்கும். இப்போது கீ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கேவுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். கீ, கே ஃபார் கீ, கே ஃபார் கீ. ஸோ தான் இருக்குது. அகெயின் லாக். லாக்கோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, எல். ஸோ அப்போ எல்லுக்கெல்லாம் வந்து மார்க் எல், எல், 3 எல் இருக்கா. நெக்ஸ்ட்டு எம் ஃபார் மவுஸ். சரி, மவுஸோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எம். ஸோ எம் எங்கெல்லாம் இருக்குது, 1 2 3. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ட்ரா லைன் டு கனெக்ட் த லெட்டர்ஸ். கேபிட்டல் எம்மை ஸ்மால் எம்மோட கொண்டு போய் சேர்த்துடணும். கேபிட்டல் எல்ல ஸ்மால் எல்லோட கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் கேபிட்டல் கேவை ஸ்மால் கேவோட போய் சேர்க்கணும். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் தி லெட்டர்ஸ். ஸோ அதே மாதிரி அகெயின் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கே ஸ்மால் கே, கேபிட்டல் எல் ஸ்மால் எல், அண்ட் கேபிட்டல் எம் அண்ட் ஸ்மால் எம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த ஈச் பிக்சர் அண்ட் மேட்ச். ஸோ லாக். ஸோ இந்த லாக். ஸோ இப்போ எல் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, எல். நெக்ஸ்ட் பாருங்கள் டாங்கி, டி ஃபர்ஸ்ட் லெட்டர் டி. நெக்ஸ்ட் பேக். பேக்கோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் பி, பி ஃபார் பேக். அண்ட் ஃபேன், எஃப் ஃபார் ஃபேன். அண்ட் கீ ஃபார் கே ஃபார் கீ. ஸோ அதே மாதிரி கீழே எழுதிக்கோங்க. ஃப்ராக், எஃப் ஃபார் ஃப்ராக், பி ஃபார் பஸ், எல் ஃபார் லீஃப், கே ஃபார் கைட், டி ஃபார் டாக். ஸோ இப்போ எல்லா வேர்ட்ஸையும் மார்க் பண்ணிக்கோங்க. டியையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். அண்ட் எல், பி அண்ட் பியை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும். அண்ட் எஃப்ஐயும் கொண்டு போய் மேட்ச் பண்ணணும். அண்ட் கேவையும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், fill in the circle with correct letters. ஸோ கேபிட்டல் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால் கே. ஸோ இங்கே கேபிட்டல் ஹெச் கொடுத்துருக்காங்க. மேலே என்ன பண்ணணும் நம்ம, ஸ்மால் ஹெச். ஸோ மேலே ஸ்மால் ஐ கொடுத்துருக்காங்க, கீழே கேபிட்டல் ஐ. ஸோ மேலே கீழே வந்து கேபிட்டல் பி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால் பி மேலே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இ, கேபிட்டல் இ ஸ்மால் இ. அண்ட் கேபிட்டல் எல் கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்மால் எல் போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ, பி மிஸ் ஆகுது, சி, ஜி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சொன்னதுக்கப்புறம் இந்த ரேபிட்க்கு வந்து இந்த கேரட் கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபன் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க இந்த ஏவை இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அழகாக டிசைன் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச லெட்டர் ஏலேருந்து எம் வரைக்கும் இருக்க உங்களுக்கு பிடிச்ச லெட்டரை எழுதி அதை நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், கே நம்ம பண்ணியிருக்கோம், பி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச லெட்டர்ஸை நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீடிங் ரேஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆப்பிள், பேகு, கேப்பு, டாக், இதெல்லாம் இந்த பிக்சரில் நீங்கள் ஃபைண்ட் பண்ணி அதை வந்து சொல்லணும். ஸோ ஃபார் ஆப்பிள் இங்கே இருக்குது, பேகு அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது, சி ஃபார் கேப். ஸோ கேப் வந்து இங்கே இருக்குது, டி ஃபார் டாக். ஸோ டாக் இங்கே இருக்காங்க, எக்கு வந்து இங்கே இருக்குது, ஃப்ராகும் இங்கே இருக்குது, எஃப் ஃபார் ஃப்ராக், ஜி ஃபார் கேட், கேட் இங்கே இருக்குது, ஹெச் ஃபார் ஹென், and I for insect, and J for jug, and K for kite, and L for ladder, and M for mat. ஸோ இந்த டாக் உட்காந்துருக்குல்ல அந்த மேட். ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நீங்களும் ஃபைண்ட் அவுட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைனி பீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹூ இஸ் டிஃப்ரெண்ட், சர்க்கிள் த பிக்சர். ஸோ இந்த பிக்சரில் யார் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கான்னு சொல்லி நம்ம அவங்கள ரவுண்ட் பண்ணிடணும். எல்லா ஆண்ட்டும் இந்த சைட் போயிட்டுருக்கான, அந்த ஒரு ஆண்ட்டு மட்டும் ஆப்போசிட் சைடில் வேறு சைடில் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரவுண்ட் பண்ணிக்கோங்க.
எல்லா டாக்ஸுக்குமே வந்து டெய்ல் இருக்குது, ஸோ வால் இருக்குது. ஆனால் இந்த ஒரு டாக் மட்டும் பாருங்கள் வாலே இல்லை, அப்போ அது அதோடைய வித்தியாசம். ஸோ அது வந்து டிஃப்ரென்ஸ் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லா எலிஃபெண்ட்டும் அதோடைய ட்ரங்க்கு வந்து கீழே தான் வச்சுருக்கு, ஆனால் அந்த ஒரு இது மட்டும்தான் மேலே ரைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ கேன் டூவில் பாருங்கள் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி பிக்சர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ சி கப் கொடுத்துருக்காங்க. கப்போடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? சி. ஸோ சி எழுதிக்கோங்க. லயன், லயனோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எல். ஃபிஷ், ஃபிஷ்ஷோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? எஃப். ஸோ எழுதிக்கோங்க CLF. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிசன் அண்ட் டேக் த கரெக்ட் பிக்சர். ஸோ திஸ் இஸ் அ ஃப்ராக். ஸோ திஸ் அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன நினச்சோம், பக்கத்தில் இருந்தால் தான் திஸ், தூரமாக இருந்துச்சுன்னா தட். ஸோ திஸ் இஸ் அ ஃப்ராக். எது பக்கமாக இருக்குது இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று டிக் பண்ணிக்கோங்க. தட் இஸ் அ பேக். ஸோ தட் நம்ம எப்போ யூஸ் பண்ணோம், ரொம்ப தூரமாக இருக்கும்போது. ஸோ இப்போ தட் இஸ் அ பேக் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். யூனிட் 1 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் யூனிட் 2 பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.